ஃபுல்லா இந்திக்காரனுங்க. சுரேஷ் அண்ணன் ஒரு டிலிவர் அண்ணன் ஊர்ல ஃபுல்லா இந்திக்காரனுங்க. ஏன் என்று சொன்னா வறுமை. இந்திய நீ தாய்மொழியாக கற்றுக்கொண்ட காரணத்தினால் உன்னுடைய சொந்த மொழி அழிக்கப்பட்டது. அதுதான் தலைவர் கலைஞர் அவர்கள் உள்ளம் கவர் ஓவியமே, உற்சாக காவியமே, ஓடை நறுமலரை, அன்பே அமுதே, அழகே, உயிரே, கனியே, மரகத சுவைய, மரகத மணிய, மாணிக்க சுடரே என்று நம் அன்னத்தவையை போற்றி வளர்த்த தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர். டாக்டர் கலைஞர் அவர் 100 ஆண்டுகளிலே 80 ஆண்டு காலம் பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர், 62 ஆண்டு காலம் தொடர் சட்டப்பேரவையுடைய உறுப்பினர், ஒரு 5 முறை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுதும், அவர் ஆளுங்கட்சியிலே முதலமைச்சராக இருக்கின்ற பொழுதும் அன்னத்தவையை போற்றி போற்றி காப்பாற்றியவர் தான் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அவருடைய வழி நின்றுதான் இன்று கழகத்தினுடைய தலைவர் திராவிடர் மாடல் ஆட்சியை இன்று ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றார். 2025 2026 ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்கின்றார்களே தாய்மார்களே, நீ எண்ணி பார்த்திட வேண்டும். இந்தியாவிலே வேற எந்த மாநில முதலமைச்சர் அறிவிக்கவில்லை. ஒரு பெற்றோர் இழந்திருக்கின்றது பிள்ளை, தாயை இழந்திருக்கின்றது பிள்ளை, எப்படி இந்த பிள்ளை கஷ்டப்படும்? இல்ல தகப்பனாரை இழந்திருக்கின்றது பிள்ளை, எப்படி வறுமை கோட்டியில் கஷ்டப்படும்? அதை உணர்ந்திருக்கின்ற தலைவர் 2 பேர்களும் தாயும் தந்தம் இல்லாத அந்த பிள்ளைக்கு மாதம் தாயாக தந்தையாக தாத்தாக உனக்கு 2000 ரூபாய் தருகிறேன் என்று சொல்லியிருக்கின்றார். இந்தியாவில் அந்த பிள்ளைக்கு இது போன்ற ஒரு சட்டத்தை ஏற்றியவர் எந்த தலைவர்? அது மட்டுமல்ல, நம் அப்படி போக சொல்லுவாங்க போறாம் பேர் 9 நான் போறாம் பாருங்க. மாற்றுத்திறனாளி கூட சொல்வது இல்ல, டுபிக்குன்னு சொல்லுவான், 9ன்னு சொல்லுவான், என்னவோ சொல்லுவான், 3ஆம் பாலினத்தவர்கள். ஆனால் இந்த தமிழ்நாட்டில 3ஆம் பாலினத்தவர்களுக்கு ஊரக வேலை வாய்ப்பில காவல்துறையில ஒரு வேலையை நிச்சயமாக போட்டு தருவேன் என்று சொல்லியிருக்கின்றார் கழக தலைவர் அவர்கள். இந்தியாவிலே வேற எந்த தலைவரும் இது போன்றது இல்லை. அன்பு சோலை மையம் அறிவித்திருக்கின்றார் கழகத்தினுடைய தலைவர் பெரியவர்களை. நம்முடைய தாயும் தந்தையும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் கிராமத்தில். ஒரு வேலைக்காக சென்னையில் ஓடுகின்றோம். அவர்களுக்கு இந்த இடத்திலே பாதுகாப்பாக யார் இருப்பார்கள் என்று எண்ணுகின்ற பொழுது அன்பு சோலை மையம் காஞ்சிபுரத்தில் ஒன்று உருவாக போகிறது அறிவித்திருக்கின்றார். அந்த பெரியவர்கள் காலையில் சென்றால் மாலை வரை அந்த இடத்திலே ஓய்வு எடுக்கலாம், 3 வேளை சாதம் கிடைக்கும். அதை அறிவித்திருக்கின்றவர் தான் கழகத்தினுடைய தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய தமிழ் புதல்வர் தளபதி அவர்கள். இன்னொன்னு சொல்லட்டுமா, மகிழ்ச்சியான செய்தி. நம்ம இடத்துல புறம்போக்கு இடத்துல நம்ம வீடு இல்லாத இருப்போம்ல, நீங்க 5 வருஷமா அந்த இடத்துல இருந்தால் போதும், உங்களுக்கு பட்டாமா கைத்தட்டுங்கம்மா. இது மாதிரி யார் யார் இருக்கீங்க? 5 வருஷமா அதே இடத்துல இருக்கின்றவர்களுக்கு, அதுவும் பெண்களின் பெயரில் பட்டா வழங்குகின்ற ஒரு புரட்சியை ஏற்படுத்துகின்றார் கழகத்தினுடைய தலைவர். இது போன்ற ஒரு திட்டத்தை அறிவித்திருக்கின்றது யார்? அது மட்டுமல்ல, அவருடைய அறிவிப்பில் காஞ்சிபுரத்தில் பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவுடைய நினைவாக புற்றுநோய் மருத்துவமனை இருக்கிறத. இது என்னவோ நம்ம கடந்து போடுகிறோம். இந்தியாவில இது 2வது புற்றுநோய் கண்டுபிடிப்பில 2வது சிகிச்சை பெறுகின்ற ஒரு மையம் பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவின் புற்றுநோய் மருத்துவமனை. நமக்கு அது அருமை பெருமை தெரியாது இருக்கலாம். ஆந்திராவில் இருந்து வருகிறார்கள், கர்நாடகாவில் இருந்து புற்றுநோய் மருத்துவமனைக்கு வருகிறார்கள், கன்னியாகுமரியில் இருந்து வருகிறார்கள், டெல்லியில் இருந்து வருகிறார்கள், உத்தரப்பிரதேசத்தில் வருகிறார்கள், காஞ்சிபுரத்தை நோக்கி பேரறிஞர் பெருந்தகை